வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கண்மணியோட சமாதியில் போய் நம்ம புஷ்பா நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இன்றைக்கி வீராவுக்கு மினிஸ்டர் கூட மீட்டிங் இருந்தில்ல அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம மாறன்ட்ட. என்னன்னு இது எங்களுக்கு கூட தெரியாது, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது தெரிஞ்சு தான் சின்ன சின்ன வேலையாக கொடுத்து வீராவை மீட்டிங் அட்டன் பண்ண முடியாமல் சரி பண்ணீங்களாக்கும் சொல்லேன். நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுக்கும் வீராவுக்கும் அப்படி என்ன பிரச்சனை நீ இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே அரண்டு போகிறாங்க ராணி. அடடா, நம்மளை வாயை வச்சுட்டு நான் சும்மாவும் இருக்க மாட்டேன், இப்போ சொல்லி நானே என் வயால் கோர்த்து விட்டது மாதிரி ஆகிட்டே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு மாண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம ராணி இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கண்மணியோட ஆவி இதுக்கு மேலே இவ சும்மா விட்டா நம்ம இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளே நம்ம பிள்ளைய கூட நிம்மதி இருக்க விடாம நம்ம கணவரையும் ஏமாத்திக்கிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் துரோகம் பண்ணிக்கிட்டு என் தங்கச்சிக்கு ஆப்பு வைக்க இருக்க இந்த ராணியை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே ஆவியாட்டு வராங்க. மாறன் நடுங்கி போறாங்க. உண்மையாட்டே கண்மணி அண்ணியோட ஆவி வந்துட்டு அப்படின்னு அந்த இடத்துல சாக்காராங்க. அப்பதான் அப்படியே ராணியின் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, மாறா நீ இவளை நம்பாத, இவ இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண வந்திருக்கவ, இவ சாதாரண ஆள் இல்லை, இவ ராணி அப்படின்னு சொன்னாரோ. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கரிக்கலங்க வச்சுட்டு இருக்க ராணி இவா தானா அப்படின்னு நம்ம மாறன் சாக்காராங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நிச்சயமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாகிட்டு பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம வீரா அழகாக இந்த புஷ்பாவை ஏமாற்றிக்கிட்டு மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீரா இங்கே இல்லை, அவள் பேட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சாமி ரூம்லேருந்து அழகாக டிமிக்கி கொடுத்துறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஆதித்யாகிட்ட இருந்து புஷ்பாவுக்கு ஃபோன் வருது. என்ன நீ இதுதான் அந்த மீட்டிங்கை வீரா அட்டன் பண்ண விடாமல் பார்த்துக்க லட்சணமா, அவள் என்னென்னா மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சாக்காராங்க. இது எப்படி சாத்தியம், நம்ம கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு போயிட்டா, இவ போயிட்டு இப்போ வந்தாச்சு அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அறந்து போகிறாங்க. அடுத்ததாக கண்மணியோட சமாதிக்கு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ கண்மணியோட சமாதியை அக்கா சமாதிக்கு போனோம் அப்படின்னு அந்த இடத்துல மாறன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், நான் பார்க்கணும் அப்படின்னு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மனசுலேயும் ஓரளவுக்கு நல்ல பேரை நான் எடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் தான் என் ஆட்டத்தை நான் ஆட போகிறேன் இந்த வீட்டில் அப்படின்னு அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்கவே நம்ம மாறன்ட்ட கேட்குறாங்க. என்ன கொழுந்தனாரே, வீராவுக்கு இன்றைக்கி மினிஸ்டர் கூட ஒரு பெரிய மீட்டிங் இருந்துச்சுல அப்படின்னு சொல்கிறாரோ. பெரிய மீட்டிங் ஒன்று இருந்துன்னே உங்களுக்கு எப்படி அன்னி தெரியும்? இதை எனக்கு கூட தெரியாத ஒரு விஷயம், உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வீராவுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து டார்ச்சர் பண்ணிங்களா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், நீங்கள் பயங்கரமான ஆளை, நீ ரொம்பவே பிளான் பண்ணி என் வீராவை இந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணிலெல்லாம் மண்ணை தூவி என் வீராவை நான் மீட்டிங் அட்டன் பண்ண வச்சுட்டேன். அதான் நான் நீ தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த வீராவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் வீராவை பழி வாங்க நோக்கத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் மருமகளை அடி எடுத்து வச்சுருக்கீங்க. தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுக்கும் வீராவுக்கும் அப்படி என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்காக என் வீராவை நீங்கள் பழி வாங்கணுன்னு ஒத்த காலில் துடிக்கிறீங்க அப்படின்னு உள்ள விஷயத்த நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் அரண்டு போகிறாங்க. என்ன இந்த மாறனுக்கிட்ட நம்மளே வாயை கொடுத்து மாட்டி போட்டு விட்டோம். இப்போ இந்த இப்படி கேட்டதாலே வீராவுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். இப்போ என்ன பண்ண? ஐயையோ, என் தங்கச்சிக்கு மேலே அப்படி என்ன எனக்கு பிரச்சனை இருக்க போகுது? ஒரு பிரச்சனையும் இல்லை கொழுந்தனாரே. எனக்கு என் தங்கச்சிக்கு உள்ள விஷயத்த நான் மலர்கிட்ட கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் இப்போவே கேட்கட்டேன் மலர்கிட்ட, நீ கேட்டியா? இப்படி நீ நான் இந்த புஷ்பா கேட்டாங்களா, இப்போ நீ இன்னைக்கு வீராவுக்கு என்னென்ன மீட்டிங் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்களா, இல்லாட்டா யார் சொல்லி இந்த புஷ்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நான் கேட்டு பார்க்குறேன் நீ அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஐயையோ நீங்கள் மலர் வர போகண்டா, அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் யார் சொல்லி செய்கிறீங்க? உங்களை இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சு எங்கள் வீட்டை அழிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி அனுப்பிவிட்டு அந்த நபர் யார் சொல்லுங்கள், ஆதித்யாவா அப்படின்னு கேட்க நேரம், ஐயையோ இவங்க எதிரி ஆதித்யா இருப்பான் போல இருக்க, உடனே ஆதித்யான்னு சொல்லாவல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான்
ஒன்றுமே இல்லை, இப்போ கையும் களவுமா உங்களை மாட்டியாச்சு, இப்போ பிடிச்சாச்சு, சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்ல நேரம் வாயிலிருந்து ஒன்றுமே புஷ்பாவுக்கு வரல. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு மேலே வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு வந்து நம்ம கண்மணியோட ஆவியே வந்து கொதித்தெழுந்துட்டு அப்படின்னே சொல்லலாம். கண்மணியோட ஆவி அப்படியே கொதித்தெழுந்து நம்ம புஷ்பாவை பார்க்குது. புஷ்பா வந்து அப்படியே நடுங்கி போகிறாங்க. என்ன பார்க்குறீங்க நீ, இதுதான் எங்கள் அண்ணி, கண்மணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு தப்பு கணக்கு போட்டு இந்த வீட்டையே தப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க, அதானே? உண்மையாட்டே எங்கள் அண்ணியை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து அவங்க அன்னை வந்து சாவுக்கு இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி சவுட்டி வந்தாங்க. ஆனால் உண்மையாட்டே அவங்களுக்கு போக போக அதுக்கு காரணம் இந்த வீட்டில் உள்ள நபர்கள் இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சு இந்த வீட்டில் உள்ளவங்களோட சேர்ந்து அப்படியே அன்பையும் பாசத்தையும் கொட்டி ஒரு கட்டத்தில் என்ன அவங்க பையனாட்டே பார்க்க தொடங்கினவங்க எங்கள் கண்மணி அண்ணி அப்படின்னு வந்து மாறன் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த பாரு, இந்த புஷ்பா இந்த வீட்டுக்கு வந்திருக்கால, இவ உண்மையாட்டே நல்லவ கிடையாது, இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்பு. அதே நேரத்தில் இந்த புஷ்பா தான் ராணி, வீராவை வந்து வீரா தேடிட்டு இருக்காளே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லிட்டு அந்த இவ தான் அப்படின்னு உள்ள விஷயத்த சொல்லிக்கிட்டு இவளுக்கு கழுத்தை அப்படியே நெருக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விடுங்க நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராணி இவ தான் அப்படின்னு உள்ள விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. புஷ்பா இதோடு நீ ஓடிடு, இந்த வீட்டில் இனி வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிடாத, உன் முகத்திர தான் கிழிஞ்சு போச்சு, கண்மணி அண்ணி எல்லாத்தையும் வந்து தோலை உரிச்சு காட்டிட்டாங்க, நீ யாருன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு, இந்த வீட்டில் இனி உனக்கு அவ்வளோவா மரியாதை இல்லை, நீ நாட்டு போறியா நாங்களாட்டு வீராட்ட சொல்லி அடித்து விரட்டவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்ட நேரம் நம்ம புஷ்பா வந்து துண்டை காணல துணியை காணலன்னு ஓடிறாங்கன்னு சொல்லலாம். எதையோ பண்ணி நம்ம எப்படியாவது வந்து எல்லாத்தையும் ஏமாத்திடணும், தலாட்டம் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சோம். ஆனால் எல்லாமே வந்து தவிர பொடி ஆவிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புஷ்பா தலை தெரிச்சு நம்ம ஆதித்யா கிட்ட ஓடி போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம வீரா கிட்ட வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் புஷ்பா நீயாட்டு இருக்கவ புஷ்பா இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்க ராணி அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து போட்டு உடைக்கவும், ராணியா அப்படின்னு வந்து வீரா சாக்காராங்க. அவளோட ஃபோட்டோவை நான் பார்த்த கிடையாது, ஆனால் அந்த மீட்டிங் வந்து நேற்று நடந்தது, இது சம்மந்தமானது அப்படின்னு வந்து தெரிஞ்சுதான் என்ன அங்கே போவிடாமல் சின்ன சின்ன வேலைகளை தந்து அவள் தடுத்து நிப்பாட்டினாலா. ஆமாம் கரெக்ட் வீரா, இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல நேரம் இவளை அப்படின்னு சொல்ல நேரம் இப்போ இவ எங்கே போயிருப்பா, வேற எங்கே போயிருப்பா, இந்த ஆதித்யா தான் இவளை சப்போர்ட் பண்ணி இங்கே அனுப்பிவிட்டது, எனக்கு தெரிஞ்சு நேராக ஆதித்யாட்ட தான் போயிருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீரா எப்படியாவது இவளை கையுங்களவுமா பிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவ நம்ம வீட்டுக்கே மருமகளாக காலடி வச்சு நம்மளே வந்து ஏமாற்றி இவ்வளோ காலம் வந்து இருந்திருக்கா, ஒரு கலெக்டரையே ஏமாற்றிருக்கா அப்படின்னு வந்து வீரா வந்து கொந்தளிக்கிறாங்க. வணக்கம்.